மோடி அரசு மீண்டும் ஒருமுறை தனது கொடூரமான முகத்தை காட்டியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மோடி அரசு முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரான அரசு என்று கடுமையாக சாடியுள்ளார். தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் தெளிவான மற்றும் உறுதியான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள கே.சி. வேணுகோபால், மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து முதல் தகவல் அறிக்கைகளையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். Government is completely yesterday they show that brutality. Today once again repeated that brutality. This Modi government's complete face is come out now. They are completely anti-democratic. This one we are talking all now. இதேபோல் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்றத்தில் பேச விரும்பும் போது அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். மாணவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூரம் மிகவும் தவறானது என தெரிவித்தார். நமது குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க நாங்கள் கோரும்போது அரசாங்கம் அதற்கு பதிலாக வந்தே மாதரம் கௌரவிப்பது குறித்து விவாதிக்க தொடங்குகிறது என்று சாடியுள்ளார்.